இந்த ஜாதி, இந்த இனம், இந்த மொழி, இந்த நாடு இல்ல. அப்படி எதுவுமே இல்லாம இந்த பூவுலகம் முழுவதும் எனது, எனது, இங்க வாழ்ற அனைத்து மக்களும் என் மக்கள் அப்படிங்கிற பாவனைய நீங்க மனசுல கொண்டு வரணும். வெளியில காட்டாவிட்டாலும் பரவாயில்ல, உங்க மனசுக்குள்ள, நான் திருப்பி திருப்பி சொல்வது மென்டலி, உங்க மனசுக்குள்ள நீங்க இந்த சுதந்திரம் அடையணும். எந்த ஒன்றினாலும் கட்டுப்படாத, உங்களை எதுவும் கட்டுப்படுத்த முடியாத டோட்டலி லிபரேட்டட் மைண்ட், தட் இஸ் முக்தி. முக்தி முக்தின்னு பெருசா சொல்லிக்கிறவங்க ஆன்மீகத்துல என்ன முக்தினா என்னது? முக்தினா என்ன நினைக்கிறீங்க? சுதந்திரம். முக்தினா விடுதலை, அனைத்து சிறைகளிலிருந்து விடுதலை தான் முக்தி. ஆன்மீகம் எதற்குன்னா முக்தி அடைவதற்குன்னு சொன்னாங்க. முக்தினா என்னன்னு கேட்டா செத்த பிறகு கடவுள்கிட்ட போய் சேருது. செத்த பிறகு சிவலோகம் கிடையாது, ஒரு லோகமும் கிடையாது. இருக்கும் போது இந்த உள்ளம் சிவலோகமாக மாறணும். சிவம் என்றால் a state of equilibrium. சிவம் என்றால் நிச்சலனம். சலனம் இல்லையான என்ன அர்த்தம்? equilibrium. நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னா அங்க வைப்ரேஷன் ஆயிருது. சிவம் அல்ல. இந்த உள்ளம் சிவலோகம் ஆகுமானால் சமத்துவம் ஆகணும். எல்லாம் ஒன்று. பி ஒன்னஸ், தட் இஸ் சிவா. எனக்கு வேறுபாடே இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற பாவனையை நீங்க வளர்க்கணும். சும்மா வெறும் தவமோ சினம் தவிர்த்துட்டேன், ஆசையை சீரழிச்சுட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. ஆசை சிறப்பு இருக்கு வேணும், சினம் தவிர்க்கு இருக்கு வேணும். ஆனா இதெல்லாம் தான் என்னன்னு சொன்னா இல்ல. உங்களோட வீட்டுல நீங்க தைரியமா செய்யணும். ஒரு நண்பர், நான் ஏற்கனவே ஒரு முறை இங்க சொன்னேன், நம்ம மன்றத்தை சார்ந்தவர், ஒரு நல்ல முறையில மன்றத்தை நடத்தி செல்லக்கூடியவர். அவர்கிட்ட ஒரு நாள் நான் பேசிட்டு இருக்கும் போது அவரே என்கிட்ட கேட்கிறார், சார் நீங்க நல்லா சொல்றீங்க, நல்லா இருக்கு, எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் நல்லா அப்படியே விரிச்சிட்டுலாம் வரேன், அப்படியெல்லாம் உணர்வுலாம் நல்லா கிடைக்குது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னார். நான் சொன்னேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்கிறாரு, நான் அப்படிலாம் உயர்ந்துட்டேனா நீங்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப நெருக்கமா. நான் சொன்னேன், ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க, அதை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். என்னன்னு, உங்களுக்கு பசங்க 4-5 பசங்க 3-4 பசங்க இருக்காங்க இல்லையா? ஆமா. இல்லை ஏதாவது ஒரு பையன் வேற ஜாதி பெண்ணை கூட்டிட்டு வந்தா நீங்களும் வீட்டம்மாவும் ஒத்துக்குவீங்களா? ஐயோ அது மட்டும் முடியாது, உடனே அது மட்டும் முடியாது. அப்ப நீங்க மேலேயே வரல. நீங்க என்ன தவம் செய்திருக்கலாம், தற்சோதனை பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க ஒரு இன்ச்சு கூட வரல. நீங்க பழைய செக்கு மாடு. செக்கு மாடு சுத்திக்கிட்டே இருக்கும், ஒரே புள்ளிய மயமா வச்சு, அதை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரல. படிச்சிருக்கலாம், நம்ம நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அவர்கிட்ட போய் எதாவது கேட்டா ஏன் ஜாதி ஏன் மதம் அப்படின்னா அவர் செக்கு மாடு தானே. ஒரே ஓரியன்டட், அந்த ஓரியன்டேஷன்ல இருந்து வெளியில வரணும், அதான் ஃப்ரீடம். இதெல்லாம் எப்போ சாத்தியம்னு தெரியல. என் மனைவி சொல்லிட்டாவே கேட்பாங்க, ஏன்னா இப்படிலாம் நீங்க எங்க பேசிக்கலாம், நம்ம பையன் யாரையா கூட்டிட்டு வந்தா நான் தான் முதல் நிப்பேன். எஸ், எங்க வீட்டுக்காரிக்கு தெரிஞ்ச அன்பரெல்லாம் இருக்கேன், கேட்டு பாருங்க. என் பையனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் இப்ப முடி வளர்த்திருக்கிறான். பார்த்த சிரிச்சுட்டே தான் இருப்பான், ஏன்னா ஒண்ணுமே சொல்றது இல்லையே. நேற்று காலையில் ஆளை 8 மணிக்கு காணும், எங்கம்மா அப்படி போயிட்டான், அவன் பைக் எடுத்துட்டு சிதறாலுக்கு போயிட்டான். எதுக்கு போயிருக்கான்? அங்க போய் தவம் பண்ண போயிருக்கிறான். 4 மணி நேரம் கழிச்சு வரான். எனக்கு என் பையனை பற்றி என்ன கவலை? அவன் எந்த பொண்ணா விரும்பினாலும் சரி, கூட்டிட்டு வந்தாலும் சரி, நான் முதல்ல நிப்பேன் அப்படி. என் மனைவி அதுக்கு பக்குவமாயிட்டா. ஆமா சார், என்ன இருக்கு இதுல? 22 வருஷமா என் கூட மனைவி இதே விஷயத்த தானே பேசிட்டு இருக்கிறா, அதுவும் பக்குவமாயிருச்சு. அது என் பையனுக்கும் தெரியும். ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஒரு பிரச்சனையாக கருதுவதற்கு இடமே இல்லை. இந்த முடிவுல தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு சொல்ல தகுதி இருக்கு. ஏன்னா என் மனசுல அது தயாராக இருக்கு. ஏதோ நான் உங்களை தயார்படுத்தல, நான் தயார் ஆகிட்டேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி நிறைய சொத்து சேர்க்கணும், இன்னொரு வீடு வாங்கணும், வாடகைக்கு விடணும், அதை செய், ஒண்ணும் கிடையாது. என் பையன் கேட்பான், அவன் பிஇ செருப்பு தொலைச்சிட்டு இருக்கான் என் கடையில. ஒரு இன்ஜினியர் பாய் என்ன பண்ணிட்டு இருக்கான், செருப்பு தொலைச்சிட்டு இருக்கான். கேட்பாங்க என் நண்பர்களை, என்னங்க பையனை இவ்வளவு செலவு பண்ணி ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு உங்க செருப்பு கடையில உட்கார வச்சிட்டீங்க கேட்பாங்கல்ல. நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? படிச்சது
படிக்கணுங்கிற படிச்சா எதுக்காக படிக்கிறோம்? தொழில் செய்வது தானே. அது எந்த தொழில் செய்தா என்ன? நமக்கு ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கன்சர்ன் இருக்கு, குறைவான வருமானம், பரவாயில்ல இருக்கட்டும். அவன்கிட்ட நான் ஒரு கவுன்சிலிங் வச்சேன். நீ இவ்வளவு படிச்சிருக்கிறியே, அதாவது வெளியில எங்கேயாவது பெரிய வேலைக்கு போறியா, கடையில இருக்கிறியா, ஒரு வருஷம் அவனுக்கு டைம் கொடுத்தேன். சென்னையில போய் ஒரு 4 மாசம் வேலை பார்த்தா, மைசூர்ல போய் 6 மாசம் வேலை பார்த்தா, கடையில ஒரு 3 மாசம் உட்கார வச்சேன். கடையில இருக்கிறேன்ட்டான். பெட்டர். அவன் தனியா வேலைக்கு போனான்னா ஒரு 20-25,000 மாசம் சம்பாதிக்கலாம். கடை ஊதியம் பிளஸ் 25,000 அதிகமான வருமானம் வேண்டாம். இருக்கிற வீடை மெயின்டைன் பண்ணிட்டு 3 நேரம் நல்லா சாப்பிட்டு தேவைப்பட்ட உடையை போட்டுட்டு சுதந்திரமா வாழ்ந்துட்டு, சொத்து நிறைய இருந்தா சுமை, அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படித்தானே? ஃப்ரீடம், மேக் இட். போதும், நம்ம தேவையோடு போதும் நிறுத்திட்டா அந்த க்ஷணம் ஃப்ரீடம். பணம் கூட நம்மள ஆதிக்கம் செலுத்தாது. ஜாதி அல்ல ஆதிக்கம் செலுத்து, பணமும் ஆதிக்கம் செலுத்தும். ஒரு ஆதிக்கமும் இல்லாத, உண்மையிலே நான் சொல்றேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி செல்வத்தினாலேயோ அல்லது கல்வியினாலேயோ வரல, சுதந்திரத்தினால வந்த மகிழ்ச்சி. இந்த ஒரு மகிழ்ச்சியை நீங்க எல்லோரும் அடையணும். இதுதான் பிராக்டிக்கல் அப்ரோச். ஹவு டு லிவ் அண்ட் ஹவு டு லீட். எப்படி வாழ்வது, எப்படி நடாத்தி செல்வது, அதான் மனவளக்கலை. மனவளக்கலைங்கிறது ஏதோ ஆன்மீகம் அப்படி இப்படின்னு கற்பனை பண்ணி ஆகாயத்தில் பறக்கிறதுலாம் இல்லை. வாழ்வது, a life, a way of life. இதுதான் மகரிஷி சொல்லுவார். அவரு சொல்லுவார், தமாசா சொல்லுவார், என்ன நீ யாரோன்னு பார்க்காதீங்க, எனக்கு 2 மனைவின்னார். நான் 2 மனைவி, 2 பெண்ணை கட்டினவன், எனக்கு வீட்டு செலவுனா என்னன்னு தெரியும், உப்புக்கு விலை என்ன, கடுகுக்கு விலை என்ன, நான் வாழ்ந்தவன். அதனால உங்களுக்கு வாழ்க்கை பற்றி முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய அதிகாரம், உரிமை எனக்கு உண்டு. எனக்கு அந்த காலத்தில் அவர் சொல்றாரு, இன்னைக்கு காதல ஒழிச்சிட்டு இருக்கு. வறுமையா வாழ்ந்தவர், அப்புறம் செல்வத்துல வாழ்ந்தவர், பழையபடி வறுமைக்கு போனவர். ஒரு சைக்கிள், he completed a cycle. கீழது மேலாம், மேலது கீழாம் சைக்கிள். ஆனா முதல்ல இருந்த வறுமை அவருக்கு துன்பமாக இருந்தது, நடுவில் கிடைச்ச செல்வமும் துன்பமாக இருந்தது, மீண்டும் வறுமைக்கு போனார் பாருங்க, அது இன்பமாக இருந்தது. எங்களுடைய இல்லத்துல வச்சுதான் சொன்னார். 1993 நாகர்கோயில் அறிவித்திருக்கோரை திறந்து வச்சுட்டு, இங்க ஒரு பெரிய கல்யாண மண்டபம், பெருமாள் கல்யாண மண்டபம் நாகர்கோயில ஒண்ணு இருக்கு. அங்க சாமிஜியுடைய ஸ்பீச் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நல்ல கூட்டம், இருக்க இடம் கிடையாது, நிக்க இடம் கிடையாது, அவ்வளவு கூட்டம். சாமிஜி பேசிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, எப்பா ராதாகிருஷ்ணன் சாமி என்ன சுப்பிரமணிய பிள்ளை உண்டு, 2 பேரும் உட்காருங்கன்னார். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து, என்ன சாமி இப்ப பாத்தியாப்பா இந்த இறைவனுக்கு என் மேல எவ்வளவு கருணைன்னார். என்ன சாமி சொல்றீங்க? அன்னைக்கு மட்டும் என்ன இறைவன் தடுத்து ஆட்கொள்ளவில்லை, ஆனால் நான் இத்தனை லட்சம் மக்களுக்கு குருவாக இருக்க முடியுமா? என்ன தடுத்து ஆட்கொண்டாரு? எல்லாத்தையும் இழக்க வச்சார். இந்தியன் ஐபி கொடுத்தார் கோர்ட்ல. ஐபி கொடுக்கிற அளவுக்கு எல்லா செல்வத்தையும் இழந்து அந்த கூண்டை விட்டு கீழே இருக்கும்போது அவர் கையில இருக்கிற மோதிரத்தை பார்த்துட்டார். அதையும் கழட்டி ஜட்ஜிட்ட கொடுத்துட்டாராம். இதுவும் மிச்சம், இதையும் பங்கு போட்டு போடுறோம். ஏன்னா மனசுல கொஞ்சம் கூட என்ன வரல, நான் இழந்துட்டேன்னு வரல. அதான் நேற்று சொன்னேன், இழப்பதற்கோ பெறுவதற்கோ ஒன்றும் இல்லை. அவர் பிராக்டிகலா அதை செய்து காட்டினார். கவிதையில எழுதி வச்சிருக்கிறார். ஒரு கவிதையில இருக்கு, என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் இப்புவி வாழ்விற்கு ஒப்ப பொன் முதலாய் பொருள் அனைத்து மீட்டுகின்றேன், நல் சமய வாய்க்கும் எனில் அனைத்தையும் நல்வழியில் செலவழித்து போண்டி ஆகிடுவேன் ஆயிட்டார். போண்டி ஆளுக்கு முன்னாடி அப்படி எழுதிட்டார். அது எவ்வளவு உறுதி பாருங்க. நம்ம ஓரியன்டேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்கு வேண்டி நாம ஐபி கொடுக்க சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிறது போதும், நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. நாளைக்கு சூரிய உதயம் பார்க்க முடியுமா? தெரியாது. சூரிய உதயம் ஆகும், நாம இருப்போமா தெரியாது. அதான உண்மை. ஏன் இன்னைக்கு நாம மகிழ்ச்சியா இருந்தா என்ன, மூஞ்சியை ஏன் இரு மூஞ்சி மாதிரி வச்சுக்கிடணும்? அதான் ஜீசஸ் சொல்றாரு, மகிழ்ச்சியுற்று இருங்கள், மகிழ்ச்சியுற்று இருங்கள், மகிழ்ச்சியுற்று இருங்கள். வேற ஒண்ணும் சொல்லல. எத்தனையோ நற்செய்தி செய்யணும். இயேசு கடைசியில் சொன்னார், பி ஹாப்பி, பி ஹாப்பி, பி ஹாப்பி. ஏன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட், என்ஜாய் இட். சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்க வேண்டியதானே. இதான் சுதந்திரம். நீ வேற ஏதாவது கற்பனை பண்ணி எதிர்பார்க்காதீங்க. ஆன்மீகம் சொன்னா ஏதோ ஒண்ணு, விடுதலை தான் ஆன்மீகம், ஆத்ம விடுதலை. அப்புறம் விடுதலை ஆகி போச்சா சந்தோஷமா இருக்க வேண்டியதான்.
பிளான் பண்ணுங்க, எங்க போலாம், டூர் போலாம், அடிக்கடி டூர் போங்க, சினிமாவுக்கு போங்க, ஹோட்டலுக்கு போங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, ஜாலியா விளையாடுங்க, பாடுங்க, ஆடுங்க. ஆமா, குதூகலமா இருக்கணும். அதுக்கெல்லாம் நிறைய செல்வம் வேணுமான்னு கேட்பீங்க, வேண்டாம். உங்க ஊர் பக்கத்துல காடு இல்லையா, மலை இல்லையா, நதி இல்லையா, ஆறு இல்லையா, கடற்கரை இல்லையா? இயற்கை எவ்வளவு கொடுத்துருக்கு இல்லையா? நதிக்கரையில போய் உட்காருங்க, அந்த ஆறு எப்படி ஓடுதுன்னு பாருங்க. அதுல இருந்து நிறைய விஷயம் தெரியும், மகிழ்ச்சியா இருக்கும். உங்க குழந்தைகளோட விளையாடுங்க, சிடுமூஞ்சியா இருக்காதீங்க. அவ்வளவுதான், மேக் இட் ஃப்ரீ. மனசுக்கு எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. இப்ப எல்லாரும் இருந்துச்சு ஆடலாம்னு கேட்டா ரெடியா இருப்பீங்க, ஆடகுதான் இடம் இல்லை. இந்த வாட்டி அப்படி ஒரு பிளான் பண்ணணும். ஆடுறதுக்கு இல்ல, அங்க ஒரு இது இருக்கு, ஆடிட்டோரியம், ஓப்பன் ஆடிட்டோரியம் அந்த இருக்கு. அதுல ஒரு ரகசியமா சில ஏற்பாடு நைட்ல பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அந்த கட்டட பணியினால அதை சரியா டிசைன் பண்ண முடியல. அநேகமா அடுத்த முறையோ அதுக்கு அடுத்த முறையோ அது ஒரு செட்டப் பண்ணலான்னு வச்சிருக்கேன். ஆடல்லாம் கிடையாது, மனசு மட்டும் ஆடும். அதுக்கு ஏற்ற சில ஒரு தாந்திரிக் மெத்தட்ஸ் எல்லாம் வைக்கலான் இருக்கிறோம். இது எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்ம மனசு சில பல காரணங்களினால இறுகி குறுகி நேரோ மைண்ட்னு சொல்றோமா இல்லையா, அப்படி இருக்கு. யூ மேக் இட் பிராட் மைண்ட், விஷாலம், விஷாலமான மனம் வேணும். பேர் மட்டும் விஷாலாட்சின்னு வச்சுக்கிறோம், மனம் விஷாலம் அடையல. அந்த அம்மாவுக்கு என்ன பேருன்னா விஷாலாட்சியா, எச்சு கையால கூட காக்கா விரட்டாது, கேட்டா விஷாலாட்சி. அப்படி இல்லை, உண்மையிலேயே மனம் நல்லா விரிஞ்சு சந்தோஷமா, வேற என்ன பேசுக இருக்கு, சந்தோஷம்தான் மிகுதியா இருக்கு. அப்படிதானே? என்ன பேசுக இருக்கு? பேசுறது ஒண்ணுமே இல்லை. அகத்தாய் பயிற்சியில் எல்லாம் நீங்க கேட்டாச்சு. சுதந்திரமா ஒரு கொடியை பறக்க விடுவீங்களா? சாமிஜி ஒரு கொடியை பறக்க விட்டார. என்ன கொடிங்க? அன்பின் மணி கொடி பாரி ஒரு பாட்டு இருக்குல்ல. உங்க வீட்டுல அன்பினுடைய மணி கொடி பறக்க. சாமிஜனுடைய இறுதி ஊர்வலத்துல அதை பாடினாங்க. போயிருக்கீங்களா? அவர்கள் அந்த உணர்வுல எழுதின கவி அது, அன்பின் மணிக்கொடி பாரு. அத ஒவ்வொருடைய இல்லத்திலும் அன்பனுடைய கொடி, கொடினா உடனே துணியை கிழிச்சு கொடியா பறக்க விடணும்னு அவசியம் இல்லை. அது பட்டொலி வீசி பறக்குது பாரியர், பாரதி பாடலாம். அதே போல நம்ம ஒவ்வொருடைய இல்லத்தில் இருந்தும் அன்புங்கிற வாசனை அப்படியே விரிந்து போகும், சுதந்திரமா இருக்கும். நமது வாழ்க்கையை பார்த்து பிறர் அவங்க ரொம்ப ஆனந்தமா இருக்கிறாங்களே எப்படின்னு கேட்கணும். அது ஒண்ணும் இல்லை, சுதந்திரமா இருக்கிறோம், உடனே நானும் அதுக்கு வரேன்னு அவங்க சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விரிவான சமுதாயத்தை நாம உருவாக்கும் என்று சொல்லி, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க இறைவனுக்கும் உறுதிப்படுத்திக் கொள்வது, எந்த விதமான சிதறல்கள் இல்லாமல், சிறுமைகள் இல்லாமல் நமது பெரும் நிலையை, பெருமையை அவ்வப்போது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்தகைய உறுதிப்பாடு நீங்கள் எங்கு சென்றாலும், யாரை சந்தித்தாலும், எந்த செயலில் ஈடுபட்டாலும், எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் இந்த உறுதிப்பாடு உங்களை ஒரு சாட்சியாக மாற்றிவிடும். நீங்கள், நாம் ஒரு சாட்சியாக, வாதியாக அல்ல, பிரதியாக அல்ல, சாட்சியாக. சாட்சியாக மாறுகின்ற போது அச்சம் இல்லை, வேதனைகள் இல்லை. ஆனால் வாதிக்கும் பிரதிக்கும் அச்சம் ஏற்படும். என்ன அங்கிருந்து பதில் வருமோ என்கிற அச்சம். ஆனால் சாட்சிக்கு யாதொரு அச்சமும் இல்லை. அதே போல எப்போதுமே சாட்சியாக இருக்கக்கூடிய
ஒரு நிலையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பேர் உண்மையை, மகா வாக்கியங்களை, அத்தனையும் உபனிஷத். நான் ஆத்மஸ்வரூபம், என்னை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை, பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை என்கிற மகா வாக்கியம் உபனிஷத். அதே போல நானே சத்தியமாய் இருக்கிறேன், நானே வழியுமாய் இருக்கிறேன், நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்கிற மகா வாக்கியம் பைபிளினுடைய அற்புதமான வாக்கியம், அந்த வேதத்தினுடைய வாக்கியம். இரண்டு ஒரே பொருள். நானே சத்தியம், ஐ ஆம் த ட்ரூத். ஒரு ஸ்டெபிலிட்டி இன் மைண்ட், ஐ ஆம் த ட்ரூத், நத்திங் எல்ஸ். ஒன்லி ஐ ஆம் த ட்ரூத், ஐ எக்ஸிஸ்ட். இங்க ஐ என்று சொல்வது அகந்தை அல்ல, த ஸ்டெபிலிட்டி. ஐ எக்ஸிஸ்ட், ஒன்லி ஐ எக்ஸிஸ்ட். நான் மட்டுமே, என்னை தவிர்த்து பிரிதொன்றும் இல்லை. உபனிஷத். நான் ஆத்மஸ்வரூபம். இங்க இயேசு சொல்றாரு நானே சத்தியமாய். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? உபனிஷத்துல அந்த உபனிஷத் வாக்கியத்திற்கும் பைபிள் வாக்கியத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கு? அங்கு நானே ஆத்மஸ்வரூபம், என்னை தவிர்த்து பிரிதொன்றும் இல்லை. இங்க இவர் சொல்றார் நானே சத்தியம், ஐ ஆம் த ட்ரூத். நானே வழியுமாய், என்னுடைய சத்பொருளை உணர்வதற்கு, அறிவதற்கு ஐ ஆம் த பாத், நத்திங் எல்ஸ். நானே வழியுமாய். என்ன வழி? நானே ஜீவனுமாய், ஜீவனுக்குள்ளாக. அதனாலதான் குண்டலினி யோகம் என்பது ஜீவன் மீது மனம் செலுத்தி தவம் செய்வது. ஜீவன், உயிர். அந்த ஜீவனில் மனம் செலுத்துகின்ற போது அதுவே வழியாக, ஜீவன் என்கிற உயிர் ஆற்றலோடு அதன் வழியாக செல்லும் போது அதன் மையத்தில் இருக்கிற சத்பொருள், சத்தியம், ட்ரூத், ரியலைசேஷன். எல்லா மகான்களும் ஒரே மாதிரி சிந்திச்சிருக்கிறாங்க, ஒரே மாதிரி உணர்ந்திருக்கிறார்கள், ஒரே மாதிரி அறிவித்தும் இருக்கிறார்கள். கேட்டவர்கள் சரியாக கேட்காத காரணத்தினாலே மதங்கள் என்ற பிளவு ஏற்பட்டு விட்டன. ஆனால் நீங்கள் சரியாக அணுகி பார்த்தீர்களே ஆனால் வேறு வேறு மதங்கள் இல்லை. அத்தகைய ஒரு ஸ்டேபிள் மைண்ட், நானே சத்தியமாய், நானே அனைத்துமாய், நானே எங்கும் வியாபித்து இருக்கிறேங்கிற உணர்வு ஒன்றும் சிரமம் இல்லை. நீங்க கொஞ்சம் டியூன் பண்ணணும். அதுல ஒரு உறுதி இருக்கணும், அறிவுபூர்வமான நம்பிக்கை இருக்கணும். அறிவுபூர்வமான நம்பிக்கை என்பது இரண்டு வழியில வரும். ஒன்று சிந்தனையின் மூலமாக, ஆய்வின் மூலமாக நமக்குள்ளாகவே ஒரு அனுபவம். நேற்று சொன்ன பாருங்க, ஆப்பிள். எந்த பொருளும் அந்த திணிவு பெற்ற நிலையில் எல்லை கட்டி காட்சியளிக்கிறது. ஆனால் அலைவடிவில் எங்கும் இருக்கிறது. இதற்கு ஒரு சிறு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு ஆறு ஓடுது, நீங்க ஆற்றங்கரையில் உட்கார்ந்துட்டு ஆற்றை பார்க்கறீங்க. அந்த ஆற்றோடு சேர்ந்து பல நீர் சுழிகளும் தன்னைத்தானே சுரண்டு கொண்டு ஓடுது. அதுல ஒரு நீர் சுழிக்கு பேசுற ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா என்ன சொல்லும்? நான் பெரிய நீர்ச்சுழி. சின்ன நீர்ச்சுழியை பார்த்து நான் பெரிய நீர்ச்சுழி, நான் வேகமாக ஓடுகிறேன்னு சொல்லும். அதை கேட்டீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அடட, நீ என்ன நீர்ச்சுழி? இருப்பது ஒரே நீர், எல்லையற்ற நீர். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லையை உருவாக்கி கொண்டு சுரண்டு கொண்டு இருக்குது. அங்க சுழகக்கூடிய நீரும் அதுதான், ஓடுற நீரும் அதுதான். அந்த நீர்ச்சுழிக்கும் அந்த ஆற்றுக்கும் எப்படி பிளவு இல்லையோ அதே போல நான் என்பது எல்லையற்ற பரம்பொருள். அந்த எல்லையற்ற பரம்பொருள், அதீத சக்தி இங்கு ஒரு எல்லையை கட்டி கொண்டு ஒரு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டது. இங்கு பேசுகிற ஒரு தகுதி இருக்கக்கூடிய காரணத்தினால நான், நீ என்று பேதமைப்படுத்துகிறோம். ஆனால் ஞான நிலையை அடைந்த பிறகு தன்னுடைய முழுமையை உணர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி நாம பேசினா
பரிகாசமா இருக்கும். இருப்பது ஒன்று, ஏகம், ஏக அதீத சக்தி. இன்னொரு உதாரணம் பாருங்க. இப்ப கன்னியாகுமரி கடற்கரையில இருக்கிறீங்க, அங்கு எத்தனையோ அலைகள் மோதுது. கொஞ்சம் பாவனை செய்து கொள்ளுங்க. ஒரு பெரிய அலை அந்த பாறையில மோதுது. மோதினா என்ன ஆகும்? மேலே அப்படியே அலை உயர்ந்து அடிக்கும், நொர நொறையா. பார்த்திருக்கீங்களா? பாறையில அலை மோதுமானா என்ன ஆகும்? அப்படியே மேலே எழும். அங்க எத்தனையோ நீர் திவளைகள் அப்படி ஒரு க்ஷணம் கண்ணுக்கு தெரியும், அடுத்த க்ஷணம் கடல்ல விழுந்துடும். ஆனா இப்ப அப்படி மேலே எழுந்த ஒரு நீர் திவளை அந்த ஒரு செகண்ட்ல பேசக்கூடிய ஆட்கள் இருக்குமானா என்ன சொல்லும்? நான் ஒரு நீர் திவளைன்னு சொல்லும், ஐ ஆம் எ வாட்டர் மாலிகூல்னு சொல்லும், இல்லையா? ஆனா அடுத்த க்ஷணம் அது நீர்ல விழுந்துட்டா அதனுடைய பேர் என்ன? சமுத்திரம். என்னாச்சுமா? உடம்புக்கு சரியில்லை, என்ன டாக்டர்கிட்ட தான் போகணுமா? பாருங்க, கலா கொண்டு போங்க. வெளியில கொஞ்ச நேரம் காற்றோட்டமா உட்கார்ந்தாலே சரியா போயிடும். ஏன் இந்த ஜெட்டெல்லாம் அடைச்சிட்டீங்கன்னு தெரியல. பாறையில மோதுது, அப்படியே நீர்த்திவளைகள் மேல எழும்புது. அதுல ஒரு நீர்த்திவளை சொல்லுது நான். அடுத்த சொன்ன கடல்ல விழுது. இப்ப அந்த நீர்த்திவளை சமுத்திரம், வாஸ்ட்னஸ், இல்லையா? அதே மாதிரி ஏகம்ங்கிற ஒன்று இப்ப நான் குறுகி நான் சொல்லுது. இந்த நானை நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க யாரா மாறிடுறீங்க? ஏகம். இத பகவான் ரமணர் ஒரு கவியில அழகா சொல்றார். பகவான் ரமண மகரிஷி இந்த தன்மையை ஒரு கவியில சொல்றாரு பாருங்க. தன்னை குறுக்கி தனுவாக்கி தனுவின் உணர்வை ஜெகமாக்கி தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம் தான் ஜெகமாயம். சொல்றாரு, தன்னை குறுக்கி தனுவாக்கி. முதல்ல தன்னே என்று சொன்னது அந்த ஏகம். நான் ஏக பரம்பொருள். அதை நான் சுருக்கி, தன்னை சுருக்கி, தனுன உடல். நான் ஏக பரம்பொருள். ஆனா அது அறியாமையினால இந்த உடலளவுக்கு எல்லை கட்டி இருக்கிற ஒன்றுதான் நான் என்று தன்னை குறுக்கி தனுவாக்கி உடலாக்கி தனுவின் உணர்வை ஜெகமாக்கி. இந்த உடல் மூலமாக எத்தனை உணர்வு பெறுகிறோம், அந்த உணர்வுகள் எல்லாம் வைத்துக்கொண்டு இதுதான் உலகம், இது அழகா இருக்கு, இது வேணும், அது வேணும் அப்படின்னு நினைக்கிறோமே. தன்னை குறுக்கி தனுவாக்கி தனுவின் உணர்வை ஜெகமாக்கி தன்னை கண்டே தான் மயங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பொண்ணை பார்த்து அவனோட அழகா காய் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டீங்க, சின்ன சின்ன கிளைகள் எல்லாம் வெட்டிட்டீங்க, இப்ப தண்டு மட்டும் நிக்குது. இதை மரம்னு சொல்ல முடியுமா? இல்ல. மரம் என்றால் சச் எ ஹோல்னஸ், எல்லாம் சேர்ந்துதான் மரம். அதுல இருக்கிற ஒரு இலை அதுக்கு பேசுற வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் இலை என்று சொன்னா நாம நகைப்போம். நீ இலை அல்ல, நீ யாரு? மரம். மரத்தோடு இணைந்த ஒரு பாகம், நீ மரம் என்ன சொல்லுவோம். அதே போலத்தான் நான் ஏகம். ஆனால் நான் என்ன செய்துட்டேன்? என்னை குறுக்கி சிறுமைப்படுத்தி உடலளவுக்கு எல்லை கட்டிய உணர்வை கொண்டு நான் இது உலகம் என்று கருதுகிறேன். இந்த நான் என்கிற எல்லை கட்டிய உணர்வு விரியுமானால் நான் என்பது ஏகம். திரும்பி அந்த பாட்டை சொல்றேன். தன்னை குறுக்கி தனுவாக்கி தனுவின் உணர்வை ஜெகமாக்கி தன்னை கண்டே தான் மயங்கும். நான் வேறு, இந்த உலகம் வேற அல்ல. நான் வேறு, நீங்கள் வேற அல்ல. நான் வேணா கிளையாக இருக்கலாம், நீங்க வேணா இலையாக இருக்கலாம், அல்லது பூவாக இருக்கலாம், காயாக இருக்கலாம். தன்னை கண்டே தான் மயங்கும். நான் என்னையே பார்த்து மயங்குறேன். தடுமாற்றம், இதுதான் தடுமாற்றம், இதுதான் மாயைன்னு சொல்றார். தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம் தான் ஜெகமாயம். இப்ப நமக்கு என்ன வேணும்? இந்த தடுமாற்றம் போகணும். நான் ஏக பரம்பொருள். நான் காணுகிற அனைத்து காட்சிகளும் என்னுடைய பாகம், மை பார்ட்ஸ்.
Or I am the part of the nature. I am the part of the wholeness. Not apart from the wholeness. I am the part of the wholeness. நான் இந்த முழுமையினுடைய இணைந்த பாகம், பிரிந்த பாகம் அல்ல. இதெல்லாம் நீங்க அப்படியே டியூன் பண்ணணும் மனசுல. ஏன்னா இது உண்மை, ஒரே உண்மை. only one truth. there is no second truth. இந்த உண்மை என்பதனால நீங்க உண்மையை டியூன் பண்ண உங்களுடைய உண்மை தன்மை அறிவுக்கு எட்டும். இப்போ அது எப்படி எட்டும் நீங்க கேட்கல, என்ன லாஜிக் இருக்கு? ஒரு சிறு உதாரணம் சொல்றேன். இப்போ ஊறுகாய், நல்ல எலுமிச்சங்க ஊறுகாய் பரணியில போட்டு ரொம்ப நாளா வச்சிருக்காங்க. அந்த ஊறுகாவே கொஞ்சம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உன் நாக்குல என்ன வரும்? ஜலம் வரும். இதுல என்ன இருக்கு? ஊறுகாய் எங்கேயோ வீட்டுல பரணியில இருக்கு, இங்க கூட இல்லை. ஆனா ஊறுகாவை நினைக்க நாக்குல ஊறுவது போல, ஏன்னா அது உண்மை. உங்களுக்கு ஊறுகாயினுடைய சுவையை உணர்ந்ததுனால ஒரு உண்மை இங்க பதிவாகி இருக்கு இல்லையா? அந்த உண்மை நீங்கள் அறிவீர்கள். அது அந்த உண்மையில நீங்க டியூன் பண்ணும் போது அது உண்டால் என்ன உணர்வு நாக்கில் ஏற்படுமோ அது இப்பவே ஏற்படுது, உண்ணாமலேயே நினைத்தாலேயே போதும். திஸ் இஸ் கால்ட் அட்யூன். அதே போல ஒரே ஒரு உண்மை, என்ன உண்மை? ஏகம், ஆத்மஸ்வரூபங்கிற உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த உண்மையை நீங்க மனசுல டியூன் பண்ண ஒரு சில நாட்கள்ல அது உண்மைங்கிற உணர்வுக்கு வந்து போகும். நானே சத்பொருள், நானே எங்கு வியாபித்திருக்கிறேன் என்கிற உணர்வுக்கு எட்டும். இதுக்கு கொஞ்சம் நீங்க நேரம் ஒதுக்கி செய்யணும். எத்தனையோ வேலைகள் இருக்கு. அவசரமான காலத்துல, வேகமான காலத்துல வாழ்ந்திருந்த போதிலும் கூட நீங்க ஒரு அரை மணி நேரம் தினசரி உங்க வீட்டுல தனியா ஒரு இடத்துல போய் அமர்ந்து கொள்ளுங்க. மொட்டை மாடி இருந்தா ரொம்ப நல்லது. பிறருடைய தொந்தரவு இல்லாம போய் உட்காரு. தவம் பண்ண வேண்டாம், சும்மா கண்ணை மூடி பேசாம இரு. பாட்டு கேட்குது, கேட்கட்டும். பாட்டு எங்க இருந்து கேட்குது? வெளியில இருந்து கேட்குது. நான் பாடல, உங்க மனசுல பாட்டு கேட்குது, நான் பாடவில்லை. இப்ப பாட்டு நின்று போச்சு, மனசுல ஏதோ ஒரு எண்ணம் வருது, நான் எண்ணவில்லைன்னு நினைக்கணும். எப்படி நான் பாடவில்லை கேட்கிறேனோ அதுபோல நான் எண்ணவில்லை, மூளையில ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த எண்ணங்களை கவனிக்கிறேன். நான் ஒரு விட்னஸ், சாட்சியாக இருந்து எனக்குள்ளாக எழக்கூடிய எண்ணங்களையும் வெளியேந்து வரக்கூடிய சப்தங்களையும் எல்லாவற்றையும் நான் சாட்சியாக பார்க்கிறேனே தவிர நான் அதனோடு என்ன ஆகல, என்ன இழக்கல. நான் என்ன இழக்கவில்லை, நான் சாட்சியாகவே பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க மனசுல கொஞ்சம் டியூன் பண்ணும். இதெல்லாம் சில டெக்னிக்ஸ். எப்படி தோசை விடும்போது அந்த ஒரு சில வினாடிகள் கண்ண மூடி உள்ள பார்க்க சொன்னேனோ, ஆழ்ந்த அமைதியில் சும்மா இருக்க சொன்னேனோ, அப்படி சும்மா இருந்து பழகும் போது நீங்கள் ஏகமாக மாறுவதை அறியலாம். நான் சாட்சியாக இருக்கிறேன் என்கிற பாவனையோடு இப்போ ரோட்ல நடந்து போறீங்க, அந்தாண்ட ஒரு நாய் குலைக்குது, நீங்க பாதிக்கப்படுவீங்களா? நீங்க பேசாம போவீங்களா? தொலைவில் குலைச்சிட்டு இருக்குது, நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க, பேசாம போயிருவீங்க. ஏன்னா உங்களால் ஒன்றும் செய்யலை. அந்த நாயுடைய சத்தம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை. ஆனா உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆள் உங்களை பற்றி இன்னொருத்தர்கிட்ட ஒரு தவறா சொன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்களா மாட்டீங்களா? பாதிக்கப்படுறீங்க இல்லையா? அந்த பாதிப்பு வேண்டாம். அவங்ககிட்ட சொன்னாங்க, எனக்கு என்ன இல்ல, உன்னை பற்றி சொன்னாங்க, என்ன பற்றி சொன்னாலும் அது அவங்களுடைய ரைட். அவங்களும் சொல்றதுக்கு வாய் இருக்கு, இவ்வளவு காது இருக்கு கேட்கறதுக்கு. ஒய் ஷுட் ஐ worry? உங்களை நீங்க என்ன பண்றீங்க இப்போ? இதான் வள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக. நகுகன்னு என்ன? சிரிக்கீங்க அப்படிதானே? அப்படி இல்லை, தப்பு. இடுக்கண் வரும்போது எப்படி சிரிக்க முடியும்? நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஆனந்த வீடெல்லாம் நான் ஒரு ஜோக்கு படித்தேன். அந்த காலத்துல குரல் எழுதி போட்டிருப்பாங்க. இதுல பஸ்ல டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி எழுதி போட்டிருக்கு, இடுக்கண் வருங்கால் நகுக. கார் ஓட்டிட்டே இருக்காரு, பஸ் ஊட்டியில இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு கீழே வருது. டிரைவர் திடீர்னு ஓடி சிரிக்கிறார். பயணிகள்லாம் ஏன் சிரிக்கிறீங்க? இடுக்கண் வருங்கால் நகுக சிரின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன இடுக்கண்? பிரேக் இல்ல. பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும்? இடுக்கண் வந்தா சிரிக்கிறாரா? சிரிக்க முடியுமா? அதுவல்ல அர்த்தம். நகுகன்னா விலகி போன அர்த்தம். நகுன்னு சொல்றோமா இல்லையா? சொல்ற அப்படி இல்லை பாட்டு.
இடுக்கண் வருங்கால் நகைக்க மற்ற அதை அடுத்து ஊறுவது அகது ஒப்பது இல் என்று சொன்னா, துன்பம் வரும்போது விலகி போகாம நீ அந்த பிரச்சனைக்குள்ளே உன்னை இன்வால்வ் பண்ணீங்கன்னா அதை விட பெரிய துன்பம் இல்லைன்னு அர்த்தம். இடுக்கண் வருங்கால் நகுக, விலகி போ, மற்ற விலகி போகாம அதை அடுத்து ஊறுவது, நீ அந்த பிரச்சனைக்குள்ள ஈடுபட்டானால் அகது ஒப்பது இல், அதை விட பெரிய துன்பம் இல்லைங்கிற. அதான் தவறான குரலுக்கு பொருள் பலர் தவறாக எடுத்திருக்காங்க. நகுகன விலகி போன்னு அர்த்தம். இல்ல பிராக்டிகலா சிந்திப்போமே, இடுக்கன்னு வரும்போது எப்படி சிரிக்க முடியும்? பாசிபிளே இல்லையே, முடியுமா? ஆனால் அதல்ல பொருள். இடுக்கண் வருங்கால் நகுக மற்ற அதை அடுத்து ஊறுவது அகது ஒப்பது இல். அதாவது அப்ப விலகி போகும்போது நம்ம சாட்சியா மாறும். நம்ம பற்றி 4 பேர் 4 விதமா கமெண்ட் பாஸ் பண்ணாங்க, ஏதாவது பிரச்சனை வந்து போச்சு, எதுவும் வந்து கொஞ்சம் விலகிக்கணும். நீங்க விலகினீங்கன்னா ஏன் விலகணும்னு கேளுங்க. இதுல ஒரு விசேஷம் இருக்கு. அது ரமணர் பகவான் வந்து அதுக்கு சில அழகான எடுத்துக்காட்டு சொல்றாரு. அதாவது இயேசு சொன்னாரு, ஒரு கதவு சாத்தப்படுவதற்கு முன்பாக இன்னொரு கதவு திறக்கப்படும். அதுக்கு அர்த்தம், உனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பம் வருவதற்கு முன்னாடியே அதுல இருந்து தப்புறதுக்கு ஒரு வழி இருக்கும். அதை பார்க்கிற சக்தி தான் உனக்கு வேணும்னு அர்த்தம். ஆனா பகவான் ரமணர் இன்னும் ஒரு படிக்கு மேல போறாரு. அவர் சொல்றாரு, எந்த கதவும் சாத்தப்படவும் மாட்டாது, எந்த கதவும் திறக்கப்படவும் மாட்டாது. ஏன்னா there is no door at all, துன்பமே இல்லைன்றார். இது எப்படி பியூட்டி! நீங்க இதை எடுக்க தெரியும். வாழ்க்கையில துன்பம்னே கிடையாது. பசி வருது, உடனே சாப்பாடு கிடைக்கலன்னா துன்பம் தான். இது அடிப்படை உடல் ரீதியாக வரக்கூடிய ஒரு சிறு துன்பம். அதை விட்டுருக்க, அதை நமக்கு சமன் செய்து கொள்ளலாம். ஆனா நீங்க மனசுல எத்தனையோ துன்பங்களை வச்சிருக்கோமே, எவ்வளவு துன்பங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே. ஆனா அப்படி ஒரு துன்பம் இல்லை. பகவான் ரமணருடைய தத்துவத்துல துன்பம்னு ஒண்ணும் இல்லைன்னார். சீடர்கள் கேட்டாங்க, என்னையா சொல்றீங்க, அந்த உலகம் எவ்வளவு துன்பத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு. உடனே இவர் கேட்கிறாரு, யாருக்கு துன்பம்? எனக்கு துன்பம், என்னை போன்ற பலருக்கு துன்பம். உனக்குன்னா யாருக்கு? எனக்கு துன்பம் அவன் சொன்னாரு. உடனே ரமணர் கேட்கிறாரு, உனக்குன்னா யாருக்கு? எனக்குன்னா எனக்கு. அதாவது உனக்குன்னா உன் உடலுக்கா, உன் மனதிற்கா, அல்லது உடலுக்கும் மனதிற்கும் இல்லாம வேற யாருக்கா? இவன் குழம்பிட்டான். நோய் வருது, நோய் வந்தா துன்பம் தானே. ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, நோய் துன்பம். நோய் உனக்கா உன் உடலுக்கான்னா என்ன? உங்கள்கிட்ட அப்படி கேட்டேன். அவருக்கு பைத்தியமா இருக்கணும், இல்ல நாம பைத்தியமா இருக்கணும். இதான் ஹை பிலாசபி. ரமணருக்கு கையில கேன்சர் நீண்ட காலம் இருக்கு. அவங்க சீடர்களுக்கு அதை பார்த்து சங்கடம், ஐயோ நம்ம குருக்கு கையில கேன்சர் இருக்கேன்னு சொல்லி கடைசியில டாக்டர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அவர் ரமணர் சொல்றாரு, எதுக்கு அதை போட்டு ஆபரேட் பண்றாரு, இருந்துட்டு போட்டுமே. அது ஒரு பக்கம் பேசாம இருக்கு, உனக்கு என்ன, என்னங்க இப்படி சொல்றீங்க? கேன்சர் கையில, அது இடம் எல்லா இடமும் பரவிடும். பரவுனா என்ன? பரவுனா நீங்க செத்து போயிருவீங்கன்னு. நான் எப்படி சாவேன்? ஏன்னா அவர் யாரு? 14 வயசுலயே மரணத்தை தழுவினவர். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. தன்னுடைய 14 வயதில் ரமண மகர்ஷி மரணத்தை தழுவியவர். அது 2வது சொல்றேன். அப்புறம் இவரோட நச்சரிப்பு தாங்கலை, ஆப்ரேட் பண்ணி சரி ஆப்ரேட் பண்ணுங்க, என்னவா செய்யுங்க. டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க. அப்போ குளோரோஃபார்ம் தான் கொடுப்பாங்க. குளோரோஃபார்ம் கொடுக்கணும் வந்தாங்க. அது எதுக்குப்பா? உங்களை மயக்க வைக்கணும். நான் மயங்குவதா? நானே இல்லையே, நீ எப்படி மயக்குவேன்? டாக்டர்ஸுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் ஒரு வற்புறுத்தி சொல்றாரு, குளோரோஃபார்ம் ஒன்றும் வேண்டாம், நீ சும்மா ஆப்ரேட் பண்ணு. ஆப்ரேஷனா என்ன நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லைங்க வலி தாங்க முடியாம மரணம் வந்து போனாரு, சும்மா பண்ணாங்க. வித்தவுட் குளோரோஃபார்ம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இவர் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சு, இதுதான் ஆப்ரேஷனான்னு கேட்டார். டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஆச்சரியம். இது எப்படி? இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. காலையில சொன்னேன், 51% உங்களுடைய சரீரத்தை வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடலை என்ன செய்தாலும் ஒண்ணும் ஆகாது. அவங்க பெரிய மகான் செய்து காட்டினாங்க. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, துன்பப்படுவது யார்? உடலா, மனமா, அல்லது இந்த ரெண்டும் இல்லாத வேறு ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் மூலமாக ஆன்மா உடல்ல எல்லை கட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால உடல் மூலமாக ஆன்மாவிற்கு துன்பம் உண்டு.
ஆன்மா உடலை எல்லை கட்டி கொண்டு மனமாக ஏங்கி வாழ்வதனால மனதிற்கு வர துன்பமும் ஆன்மாவிற்கு உண்டு. எப்போ உடலை எல்லை கட்டி கொண்டு இயங்கும் போது. ஆனால் நான் ஆத்மஸ்வரூபம், நான் உடலில் வாழ்ந்தாலும் நான் எல்லையற்ற ஆத்மஸ்வரூபம் என்கிற உணர்வு வருமானால் உடலுக்கு துன்பம் வரும், உடல் மூலமாக ஆன்மாவிற்கு துன்பம் இல்லை. திஸ் இஸ் லிபரேஷன். இதுதான் விடுதலை. இது எப்படி சாத்தியப்படும் சொன்னா, ரமணருக்கு எப்படி சாத்தியப்பட்டது இப்ப சொல்ல வரேன். நீங்க இது பிராக்டிஸ் பண்ணலாம். அவருடைய 14வது வயதுல அவர் 9வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறார். அப்போ அன்றைக்கு அவங்களுடைய தந்தையார் இறந்துட்டாங்க. இவர் ஸ்கூல்ல இருக்கிறார். அப்போ அவருடைய தாய் மாமன் வந்து, தம்பி வாடா வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போறார். போற வழியில என்ன விஷயம் கூட்டிட்டு போறீங்களே, இப்படி உங்க அப்பா போயிட்டாரு அப்படியானா அவனு வருவான். அப்படி போயிட்டாரு, அவனுக்கு என்னன்னு தெரியல, விட்டு விட்டு போயிட்டாருன்னு நினைச்சா போல. வீட்டுக்கு வரான். வீட்டுல முற்றத்துல பாடி படுக்க போட்டிருக்கு. எல்லாரும் உட்காந்து அப்படி அழுதுட்டு இருக்கிறாங்க. கேட்கறான் என்ன அப்படின்னு. இல்லப்பா உங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா படுத்திருக்காருங்க. 14 வயசு பையன். மரணம்னா என்னன்னு பெருசா தெரியாது. இல்லப்பா உங்க அப்பா செத்து போயிட்டாரு. என்ன மாமா சொல்றீங்க, கிடக்கிறாரேன்னு. இது அவருடைய சவம் அப்படின்னா. நேற்று வரைக்கும் அப்பா நீங்க இப்ப சவங்கிறீங்களே, எனக்கு ஒரே குழப்பம். கடைசியில் பார்த்தா சரி விடு அப்படின்ட்டு காரியங்கள்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இவர் வீட்டில் போய் மாடியில படுத்துக்கிட்டார். ரமணர் எப்படி படுத்துக்கிட்டாரு, அவங்க அப்பா படுத்தது மாதிரி. அவங்க அப்பா எப்படி படுத்திருந்தாரு, சவம். இவர் சவம் போல படுப்பதாக நான் செத்து விட்டேன் பாவனை செய்யறாரு. நான் செத்துட்டா எப்படி இருக்கும் அப்படியே பார்க்காரு. அந்த பார்வை சரியா அமைஞ்சது. காரணம் அவருடைய கருவிலே திருவிடையார்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய ஜென்மாந்தரத்தில் ஏற்பட்ட உயர் பதிவினால 14 வயதிலேயே அந்த மரணம் அவருக்கு அனுபவமாச்சு. உடலை விட்டு அந்த ஆத்ம சரீரம் வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அது ப்ரொஜெக்ட் ஆனது அங்கிருந்து உடலை பார்க்கிறார். ஓஹோ இதுதான் சவமா, அவருடைய பிணத்தை அவர் பார்க்கிறார். அந்த 51% மேல ஆத்ம சரீரம் வெளியில ப்ரொஜெக்ட் ஆனதுனால அவருடைய உடலை சவமா பார்க்கிறார். ஒரு ஃபியூ செகண்ட், சத்தோரின்னு சொல்லுவாங்க, ஃபியூ செகண்ட் எப்படி அந்த உடலுக்குள்ள வர. இப்ப அவருக்கு மரணம்னா தெரிஞ்சு போச்சு. அப்படிதான் அவர் ஞானம் அடைஞ்சார். அடுத்த நாள் மதுரை விட்டு கிளம்பிட்டார். திருவண்ணாமலை நோக்கி போற வழியில நிக்கரை கழட்டி போட்டார், சட்டையை கழட்டினார், கிழிச்சார். ஒரு கோவணமா 14 வயசுல கோவணம் கட்டினது, கடைசி வரைக்கும் கோவணம் தவக்கல. மீன்ஸ் வேற அவர் எதையுமே வச்சுக்கல, கம்ப்ளீட்டா. நம்ம அப்படி ஆகணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் ஆத்மஸ்வரூபங்கிற அனுபவம் ஏற்பட்டுச்சு. சத்தோரின்னு சொல்லுவாங்க க்ஷணத்துல. அந்த க்ஷணம் நமக்கு நிகழும். இந்த நிகழ்வது என்பது ஒரு க்ஷணம், ஜஸ்ட் லைக் எ லைட்னிங். வானத்துல ஒரு மின்னல் அடிக்குது, எவ்வளவு நேரம், நாட் ஈவன் எ செகண்ட். அந்த ஒரு லைட்னிங் ஒரு செகண்ட் கூட இல்லை. ஆனால் அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன, அந்த வெளிச்சத்துல எல்லாம் தெரியும், கண்ணு கூசும். அதுதான் இதை என்ன சொல்லுவாங்க, சுய பிரகாசம், என்லைட்மெண்ட். தட் இஸ் லைட்னிங். இது என்லைட்மெண்ட், சுய பிரகாசம். இந்த சுய பிரகாசம்ங்கிறது ஒரு க்ஷணம் நிகழக்கூடிய நிகழ்வு. அது நமக்கு எப்போது நிகழும் என்று நமக்கே தெரியாது. ஆனா அது நிகழ்வதற்குரிய ஒரு ப்ராசஸ் நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். எப்படி, சுமாரி சொன்ன சில டெக்னிக்ஸ், 2 நாளா சொல்லக்கூடிய சில டெக்னிக்ஸ், சும்மா இருந்து பார்க்கறது, டியூன் பண்றது. நான் ஆத்மஸ்வரூபம், நான் ஆத்மஸ்வரூபம் நினைக்கும் போது நீங்க எங்க விரிஞ்சிருப்பது போல பாவனை செய்ய. என்னை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை, பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை. டியூன் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்படி டியூன் பண்ண 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 என்ன வரும், அங்க ஏதோ ஒன்று நடக்கும். வீட்டுல ஒரு பிரச்சனை, உங்களை பாதிக்காது, உங்களை பாதிக்காது. முதல் முறையா பாதிப்பு அடையாத மனசை நீங்க சந்திக்கிறீங்க. இப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா குறுகிய காலத்துல, ஏன் குறுகிய காலம் சொல்றேன், இது உண்மை. உண்மை மிக எளிது, பொய் தான் கடினம். தெரியுமா உங்களுக்கு? இப்போ அவங்க வீட்டுக்கு போறேன், பேர பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க, இத மகளுக்கு பையன். அப்படியே தம்பி நல்லா இருக்கிறியா, சும்மா இருக்கணும்னா எப்படி நல்லா படிப்பியா? அவன் நல்லா படிக்க மாட்டான், நல்ல படிப்பு. எல்லாரும் போனா கேட்கறான், ஆமா படிப்பேன். மேக்ஸ்ல எவ்வளவு? 90. அவன் சொல்றது என்னது, பொய். மாலையில என் வீட்டுக்காரி போனா, தம்பி எப்படி நல்லா படிப்பியா? ஆமா. மேக்ஸ்ல எவ்வளவு? 60. ஏன் இந்த 90 அவன் எடுக்கல பாருங்க. இந்த பொய் சொன்னவனுக்கு என்ன சொன்னங்கிறது நினைவுக்கு வராது. அவன் உண்மையா 40 எடுத்தான்னு வைங்க, 40ன்னு உண்மையை சொன்னா யார்கிட்ட கேட்டாலும் 40ன்னு எப்போ வேணாலும் சொல்ல முடியும். உண்மை சொல்லுவது எளிது. ஏன்னா உண்மை என்ன செய்ய வேண்டியது இல்லை, ஞாபகப்படுத்த வேண்டியது இல்லை. பொய்ய
ஞாபகப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை பொய்யா இருக்கா உண்மையா இருக்கா சொல்லுங்க? பொய்யா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு குழப்பம். உளறிக்கிட்டே இருக்கிறோம், பெதற்றோம், புலம்புறோம். ஐயோ அது அப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சு. என்ன பொய்மை? நீங்க உண்மைக்கு வந்து விட்டால் உண்மையை ஹேண்டில் பண்ணுவது எளிது. இன்னும் சொன்னா உண்மையை ஹேண்டில் பண்ணவே வேண்டாம். ட்ரூத் இஸ் ட்ரூத், சிம்பிளி இட் இஸ் ட்ரூத். அப்போ உண்மைக்கு திரும்பி விட்டோமே ஆனால், உண்மையாக வாழ ஆரம்பித்து விட்டோமே ஆனால் எந்த கடினமும் இல்லை, எந்த சுமையும் இல்லை. அதுதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னிடம் வாருங்கள், இளைப்பு ஆறுதல் தருகிறேன். என்னிடம் வாருங்கள் என்றால் என்ன பொருள்? ஐ ஆம் த ட்ரூத் சொன்னார் இல்லையா? நம்ம மனசுல நானே சத்தியம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க சத்தியத்துக்கு போயாச்சு. சத்தியத்துக்கு போயிட்டீங்கன்னா எதெல்லாம் சங்கடப்பட்டு பாரம் என்று சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் தானாக இறக்கி வைக்கப்படும். உங்களுக்கு ஒரு தளர்ச்சி கிடைக்கும், ஒரு ஓய்வு கிடைக்கும். இதெல்லாம் நீங்க அப்படி நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைக்க 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 உண்மையிலேயே உண்மைதானே நானாக இருக்கு, நீங்களாக இருக்கு. கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், அவ்வளவுதான். அவர் சொன்ன மாதிரி தேடாதே, திரும்பிப்பார், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அகம் பிரம்மாஸ்மி உபனிஷத், தத்துவமசி உபனிஷத். என்ன அர்த்தம்? அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மாஸ்மி என்றால் இறைவன் இருக்கிற இடம் அகம். தத்துவமசி அதுவே நீயாக இருக்கிறது உபனிஷத். அவர் அங்கதான் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அதாவது அல்டிமேட்டா என்ன நாம தெரிந்து கொள்ளணும், எதை தெய்வம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த சற்பொருள் தான் நானாக இருக்கிறது. நான் அறியாமையில் இருக்கிறேன். அது எப்படி அறிந்து கொள்வது? தேட வேண்டாம், ஜஸ்ட் ஹேவ் எ லுக். கண்ணமூடி பாருங்க. பார்ப்பதற்கு எது தடையோ அதை விலக்கி பாருங்க. எது தடை? இந்த உலகியல் வாழ்வு, உலகியல் வாழ்வு முறைகள், நம்முடைய கலாச்சாரங்கள், நம்முடைய கோட்பாடுகள், நம்முடைய மதங்கள், நம்முடைய ஜாதி அனைத்தும் தடை. அத மன அளவுல என்ன செய்யணும்? நீங்க விட்டுட்டு சும்மா பாருங்க. பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் நிகழும். என்னது? சத்தோரி, நானே சத்பொருள்ங்கிற ஒரு உணர்வு ஒரு க்ஷணம் நிகழும். ஒரு க்ஷணம் நிகழ்ந்தா போதும், அது மாறவே செய்யாது. போறோம் எப்போ இருக்கும், எப்போ நினைச்சிருக்கும். அந்த நிலைப்பாடு வந்த பிறகு மீண்டும் இந்த உலகியல் வாழ்வுல நீங்க வாழ்றீங்க. சித்தார்த்தன் நாட்டை விட்டு காட்டுக்கு போனான் 6 வருஷம். கௌதம புத்தனாக மலர்ந்த பிறகு காட்டுல இருந்து பழையபடி நாட்டுக்கு வந்துட்டான். அது அர்த்தம் என்ன? யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் கொடுக்கணுமே. அதே நிலை நமக்கு சாத்தியப்படும். இப்ப நாம கொடுக்கிற ஒரு தன்மை பெற முடியும். கொடுப்பது என்று சொன்னா சமாதானத்தை கொடுப்பது. சமாதானம் என்பது பொருள் அல்ல, ஒரு உணர்வு. பிறருடைய உணர்வுகளை தூண்ட முடியும் இல்லையா? தூண்ட முடியுமா? நீங்கள் தூண்டப்படுகிறீர்களா? உங்கள் உணர்வு தூண்டப்படுகிறதா? உங்கள் உணர்வு உண்மையில் தூண்டப்படுமானால் நான் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவானா இல்லையோ தெரியாது. இயேசு சொன்னது போல சமாதானம் படுத்துகிறவன் பாக்கியவான். வேதாத்திரி மகரிஷி அவர்களால் நமது உணர்வு தூண்டப்பட்டு நாம் மேன்மை அடைவோமானால் யாரெல்லாம் பாக்கியவான்? நாமும் பாக்கியவான், அவரும் பாக்கியவான். ஒரு தனி மனிதன் பலருடைய உணர்வுகளை தூண்டினார், பலருக்கு சமாதானத்திற்கு உரிய வழியை காட்டினார் என்று சொன்னா அது பெரும் பாக்கியம். இத்தகைய பாக்கியத்திற்கு உரியவர்கள் நாம. ஆனா முடங்கி கிடக்கிறோம். எங்க? அந்த 4 சுவருக்குள்ள எல்லை கட்டி குடும்பம், பணம், ஆச்சாரம், கோச்சாரம் என்று சொல்லி குறுகி கிடக்கிறோம். எல்லை கட்டி அங்கிருந்து விடுபடணும், அந்த கூட்டிலிருந்து விடுபடணும். அப்படி எப்போ விடுபட முடியும்னு சொன்னா முதல்ல நாம சமாதானம் அடையணும். எந்த வழியில் நாம் சமாதானம் அடைந்தோமோ அந்த வழியை பிறருக்கு காட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அப்பந்தான் நம்முடைய பெருமை தெரியும். நம்முடைய ஸ்டெபிலிட்டி என்ன, நம்முடைய வேல்யூ, ஹியூமன் வேல்யூ என்ன. நிறைய பேருக்கு ஹியூமன் வேல்யூஸே தெரியாது, அடுத்தவருடைய மதிப்பு தெரியாது. நமது மதிப்பை நாம் உணர்ந்து அறிந்து கொண்டோமே ஆனால் பிறருடைய மதிப்பு தெரியும், பிற ஜீவனுடைய மதிப்பு தெரியும். இப்போ நம்ம வீட்டு பையன், சின்ன பையன், அம்மா வெளியில வராண்டால உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பையன் அங்க விளையாடிட்டு இருக்கிறான். சின்ன பையன் விளையாடி முடிஞ்சு போச்சு, மணி 6:30. டே வாடா படிக்கலான்னு அம்மா கூப்பிடுறாங்க. சரிமான்னு ஓடி வரான், சிக்கு சிக்கு ஓடி வந்து கிட்ட ஒரு போய் கீழே விழுந்துட்டான். விழுந்து முட்டுல அடிபட்டு ரத்தம். இந்த அம்மாவுக்கு மனசுல என்ன வரும்? இவனு முட்டுல 4 சொட்டு ரத்தம், இந்த அம்மாவுக்கு நெஞ்சில. அடே பையன் எப்படி இருக்கும்? நீங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அம்மாவுக்கு தெரியும். ஓடி போய் பிடிச்செடுத்து என்னடா என்னடா பார்த்து பதறாங்க. ஏன்
அந்த மகன் சொல்றது அந்த தாயினுடைய உதிரம், அந்த தாயினுடைய சதை, அந்த தாயினுடைய உயிர். அதனால அங்க உயிர் பார்த்தாங்க. அதே நாம கசாப்பு கடையில இறைச்சி வாங்க போறோமே, அங்க அறுக்கிறானே, அங்க ரத்தம் வளலையா? அந்த ரத்தத்தை கண்டு ஏன் அந்த மனம் துடிக்கல? சொல்லுங்க. உங்க மகன் உங்க பையனுக்கு முட்டுல 4 சொட்டு ரத்தத்தை பார்க்க முடியல. எத்தனை கோழி தீபாவளி அன்னைக்கு அறுக்கப்படுது? கொஞ்சம் அதை கற்பனை செய்து பாருங்க. அந்த கோழிக்கு வேதனை இல்லையா? அப்போ அந்த ஜீவனுடைய மதிப்பு, வேல்யூ நாம உணரல. நினைச்சு பாருங்க. மனித உயிருக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குதா? ஜீவன் மற்ற ஜீவங்களுக்கு இல்லையா? எண்ணி பாருங்க. இதெல்லாம் ஏன் எண்ணி பார்க்க சொல்றேன்னா, உங்களுடைய பார்வை from all the dimensions, எல்லா கோணத்திலிருந்து நீங்க எல்லாவற்றையும் பார்க்கணும். அதான் விஷன். மனவிரிவு கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து அந்த உணர்வுல நீங்க பெருக்கணும். அந்த உணர்வு பெருக பெருக எல்லாம் தானா நின்று போகும். எனக்கு அப்படிதான் ஒரு நாள் நின்றுச்சு. 1984 சாமிஜிட்ட பிப்ரவரியில தீட்சை வாங்கினேன். அன்னைக்கு என்கிட்ட இருந்த தீய பழக்க வழக்கம்லாம் போச்சு. கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு, நிறைய பேருக்கு இருக்கும், விட்டு போச்சு. அதுல இருந்து 6 மாதத்துக்குள்ளாக பியூர் வெஜிடேரியனா மாறக்கூடிய உணர்வு தட்டிச்சு. அதுக்கு மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை படிக்கும் போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தோட இணைஞ்சு போனா மகான்கள் என்ன சொல்றாங்க அதை கேட்பது, அதை சிந்திப்பது, அதிலேயே மைண்டை டியூன் பண்ண என்னென்ன மாற்றங்கள் நடக்கணுமோ டிரான்ஸ்மிஷன் சொல்றோம், அது தானா நடக்கும். எது எது தவறோ, எது எது பாவமோ, எது எது தீங்கிழைக்கின்றதோ அதெல்லாம் நம்ம விட்டு தானா போகணும். போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பார்வை திரும்பணும். அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், பார்க்கணும், சிந்திக்கணும், தன் உணர்வை பெறணும். உங்கள் உணர்வை நீங்கள் மதிக்கணும். உங்கள் உணர்வை நீங்கள் மதிப்பது போல பிறருடைய உணர்வையும் பிற ஜீவங்களுடைய உணர்வையும் மதிக்கணும். அதான் உங்களுடைய வேல்யூ. ஹியூமன் வேல்யூவே அதான். இங்கதான் ஹியூமனிட்டி. இன்னைக்கு நாமெல்லாம் மனித உடல்ல இருந்து கொண்டு என்னவா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? மிருகம் சொல்ல, பயாலஜிக்கல் அனிமல் என்று சொல்லுவாங்க. ஹியூமன் பீயிங் நத்திங் பட் ஒன்லி பயாலஜிக்கல் அனிமல். அதாவது ரீதியாக பார்க்கும்போது நாமெல்லாம் ஒரு வித மிருகம்தான் அப்படின்னு. நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லுவேன், நாமெல்லாம் சொஃபாஸ்டிகேட்டட் அனிமல். சொஃபாஸ்டிகேட்டட் அனிமல்னா தெரியுமா உங்களுக்கு? நல்ல ட்ரெஸ் பண்ண அனிமல். நக்கி சாப்பிட மாட்டேன். சில்வர் ஸ்பூன். க்ளோஸ்டு ரூம்ல இனவர்த்தி பண்ணிக்கிறேன். ஏசி பெட்ரூம் இனவர்த்தி பண்ணிக்கிறேன். நாய்கள் ஓப்பனா இனவர்த்தி பண்ணது. நான் சொஃபாஸ்டிகேட்டட் டாக். ஆமா, ஹியூமன் பீயிங்ஸ் நத்திங் பட் ஒன்லி சொஃபாஸ்டிகேட்டட் அனிமல். நாகரிகமான மிருகம், உடை உடுத்திய மிருகம். மனசுல ஏதாவது மாற்றம் இருக்கா பாருங்க. கையில செல்போன் இருக்கு, நாய்கிட்ட இல்ல. இந்த செல்போனை வச்சுட்டு நாம என்ன பண்றோம்? நாயோட கேவலமா அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பத்திரிகையில வருதா இல்லையா? செல்போன் என்னென்னலாமோ வருதான். அப்ப நம்ம சொஃபாஸ்டிகேட்டட் அனிமல் தானே. இதுல இருந்து ஒரு மாற்றம் நிகழும். செல்ஃப் டிரான்ஸ்மிஷன். என்னவாக? அந்த மிருக குணத்திற்கும் கீழே தெய்வீகம் இருக்கு, காட்லினஸ் இருக்கு. அங்க போகணும், அதை எடுக்கணும் மேல. இதுதான் செல்ஃப் டிரான்ஸ்மிஷன். தனக்குள்ளே ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை உணரக்கூடிய தகுதியும் அந்த உணர்ந்த பிறகு வரக்கூடிய மேன்மையும் நமக்கு இருக்கு. நீங்க விட்டுறக்கூடாது. என்னுடைய ஆதாங்கம் என்ன, நீங்க எவ்வளவோ வருஷமா தவம் பண்றீங்க, உடற்பயிற்சி பண்றீங்க, தற்சோதனை பண்றீங்க, இவர்தான் என்னுடைய குருன்னு பலரிடம் சொல்றீங்க இல்லையா? பெருமையா வேற சொல்றோம், நான் ஒரு மனவள கலைஞன், நான் தியானம் பண்றேன் தெரியுமா? தியானம் பண்றது ஏதோ பெரிய விஷயம். தியானம் பண்ணாதவங்க சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாச்சே, கண்ணு மூடி ஒன்னால 15 நிமிஷம் இருக்க முடியுமா? ஆமா இருக்கனே எல்லாம் சொல்றோம். ஆனா ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கான்னு நாம் அடிக்கடி நமக்குள்ள பார்க்கணும். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி, போன வாரத்துக்கு இந்த வாரம் எப்படி, நேற்றுக்கு இன்று எப்படி, நமக்குள்ள ஒரு அசஸ்மெண்ட், செல்ஃப் அசஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நம்மையே நாம பார்த்து பார்த்து கணக்கெடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா மாற்றம் நிகழுது, முன்னாடி வேண்டாம் இப்ப இல்ல. மனசுக்குள்ள நாமே நம்மை நோக்கி ஒரு கணக்கு போடணும். வியாபாரி லாப நஷ்டம் கணக்கு போடுவது போல, ஸ்டாக் இன்வென்டரி எடுப்பது போல நமக்குள்ள எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, பாவம் புண்ணியம் இருக்கா இல்லையா, எது எது எவ்வளவு இருக்கு,
எந்த சூழ்நிலையில் எது எது வெளிப்படுது, அதனால வரக்கூடிய பாதிப்பு என்ன? பி எ வாட்சர். பெரியவங்க சொல்றாங்க, யூ பி எ வாட்சர். வாட்சருக்கு வேலை என்ன? ஒரு பெரிய கட்டிடம், ஒரு வாட்ச்மேன் வெளியில நிப்பான், உள்ளுக்கு போறவங்கள பார்ப்பான், வெளியில போறவங்கள பார்ப்பான். உள்ள போனவன் யாரு, வெளியில போகும்போது என்ன கொண்டு போறான், வாட்ச் பண்றானா? அதே மாதிரி உள்ளுக்கு இருந்து யார் யாரோ வெளியில போறாங்க, யார் யாரோ உள்ள வராங்க. நீங்க வாட்ச்மேன் போல இருந்துட்டு என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் வருது, அது அந்த எண்ணங்களினால என்னென்ன செயல்கள் ஏற்படுது, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது, அந்த விளைவு என்னை பாதிக்கிறதா? பி எ வாட்சர். அப்படி நீங்க உங்களையே கண்காணிக்கணும். அது எப்படி இன்னும் சொல்ல போனா, கண்காணிக்கும் போது நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க, பெரிய பங்களா, கேட் அடைச்சு போட்டிருக்கு, வெளியில ஒரு போர்டு இருக்கும். என்ன போர்டு? நாய்கள் ஜாக்கிரதைனா நாய் ஜாக்கிரதையா நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? எழுதி போட்டது நாய்கள் ஜாக்கிரதைன்னு. நாய்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம், நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். அவன் என்ன எழுதி போட்டு நீ ஜாக்கிரதைன்னு எழுதி போட்டிருக்கான், நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு. அது மாதிரி நீங்க ஒரு 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 போர்டு உங்க கழுத்துல போட்டுக்குங்க, எழுத வேண்டாம், கற்பனையில நான் ஜாக்கிரதை. பி அவேர் ஆஃப் டாக்ஸ், இது பி அவேர் ஆஃப் செல்ஃப். அதோட மோசமான நாய்கள் உள்ள நிறைய இருக்கு. பி அவேர் ஆஃப் செல்ஃப், அதாவது நீங்க மானசீகமா ஒரு போர்டு போட்டது மாதிரி பார்த்துட்டு பி அவேர் ஆஃப் செல்ஃப், உள்ள நான் இருக்கிறேன் ஜாக்கிரதை. இந்த நான் எப்படி வெளிப்படும், எப்படி எப்படிலாமோ வெளிப்படும். அப்போ அது வெளிப்படாம, அது வெளிப்பட்டுச்சுன்னா என்ன பாதிக்காம நான் போடுவா வேண்டாமா? அதான் ஜாக்கிரதா அவஸ்தைன்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. ஜாக்கிரதா அவஸ்தைன்னா, ரொம்ப ஜாக்கிரதா ஆயிரி, நீ மனுஷன் இல்லை, நீயும் மனுஷன் இல்லை, உன்னை சூழ்ந்திருக்கிறவங்களும் மனுஷன் இல்லை. பி அவேர். எப்படி அந்த அவேர்னஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும்னு பாருங்க. சர்க்கஸ்ல அந்த கம்பியில அந்த பொண்ணு நடக்குது பாருங்க, சர்க்கஸ்ல பாத்துருக்கீங்க? அந்த கம்பியில அந்த பொண்ணு நடக்குது, அழகா நடக்குது, கையில ஒரு கழி மட்டும் வச்சுட்டு. நீங்க கை தட்டுறீங்க, ஆன்னு விசில் அடிக்கிறான். நீங்க தட்டுற சத்தமோ விசில் அடிக்கிற விசில் சத்தமோ அந்த பொண்ணு கால விழு நினைக்கிறீங்களா? விழாது. விழுந்துனா அது கீழே விழுந்துடும். கரணம் தப்பினால் மரணம். அதனுடைய எண்ணம் பூரா ஜாக்கிரதா அவஸ்தா, பேலன்ஸ், ஹவு டு பேலன்ஸ், ஒரே கான்சென்ட்ரேஷன், மெடிடேஷன், ஹவு டு பேலன்ஸ். அப்பதான் அந்த கம்பியில நடக்க முடியும். அதே போல வாழ்க்கையில ஹவு டு பேலன்ஸ், உங்க மைண்டை நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா ஒருத்தன் கத்துறான், என்ன திட்டுறான், உங்க காதுல விழக்கூடாது. பி அவேர் ஆஃப் செல்ஃப். அவ்வளவு அவேர்னஸ், விழிப்பு நிலை. அப்படி போகணும். அப்படி கொஞ்ச நாள் போனீங்கன்னா நீங்க எங்க போகணுமோ அங்க போயிருவீங்க. அங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மரணம் இல்லை. ஞானிகளுக்கு மரணம் இல்லைன்னு இப்ப நம்ம அன்பொழியில எழுதினாங்களே, ஐயா போனதும் நம்ம தலைவர் எழுதினாரு, ஞானிகளுக்கு மரணம் இல்லை. என்ன அது? அந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு செப்ப நெடுதல், நாமே நம்மளை செதுக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி செதுக்கிட்டே வந்தோமானா அந்த உண்மைகளை உணர உணர ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, பெருமையா இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது, வார்த்தைகள சொல்லவே முடியாது. எவ்வளவு தைரியம் வரும் தெரியுமா? யூ கேன் வெயிட் ஃபார் த லாஸ்ட் மொமெண்ட். எனக்கு ஒரு அதுல என்ன ஒரு பாட்டு போட்டாங்க, நீங்க பாட்டு போடும்போது நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் கவனிச்சேன். நான் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லுவேன், அந்த பாட்டை திருப்பி திருப்பி போடணும். என்ன பாட்டு? தியானம் செய்துடு. கவனிச்சிங்களா? அந்த பாட்டுல எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு தெரியுமா? அந்தகன் உன்னை தழுவிடும் போது அவனியில் செல்வம் காப்பாற்றுமோ. அந்தகன்னா யாரு? அந்தம்னா கடைசி, அந்தகன்னா எவன்? கடைசியில் வரவன் அவன் தானே. அந்தகன் உன்னை தழுவிடும் போது அவனியில் செல்வங்கள் காப்பாற்றிடுமோ. தினசரி நீ கங்கையில நீராடினாலும் விபூதிகள் பல பூசினாலும் அந்தகன் உன்னை தழுவிடும் போது நாம ஜபங்கள் காப்பாற்றிடுமோ. அதான் எமன் வந்தாச்சுன்னா யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆனா நீங்க அடைய வேண்டியதை அடைச்சிட்டீங்கன்னா எவனே வரமாட்டான். அதான் வள்ளலார் சொன்னார், மரணம் இல்லா பெருவாழ்வு. அந்த கவியை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அடுத்த ஸ்டான்ஸா போகும்போது கடைசியில நிறைய விஷயங்கள் வரும். முடிஞ்சா நீங்க அதை எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. ஆராய்ச்சிகள் உள்ள பாட்டு, நல்ல பாட்டு. அந்த மாதிரி நாம பக்குவப்படுத்திட்டோம்னா, இப்போ டாக்டர் சொல்றாருன்னு வைங்க, என்னங்க உங்களுக்கு கொடுமையான நோய் இருக்குதே,
அதனால என்ன இல்ல, நீங்க கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க, ஏதாவது செய்ய வேண்டியது தான் செய்யுங்க. நான் எல்லாம் செய்தாச்சு, நான் இப்பவே போக தயார். தயாரா? தயாரா இல்ல, பயம். நான் போயிட்டா என் பிள்ளைங்க என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. என்ன பத்தி அப்பா போயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்கன்னா என்ன ஆனேன்? நல்லா தான் இருக்கேன். நான் போன என் பிள்ளைங்க ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கு. இன்னும் நான் போனா இன்னும் நல்லா இருக்கும். தொந்தரவு போச்சு. அதனால மரணத்துக்கு நீங்க தயாராகணும். நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன் மரணத்தை பற்றி. தமாசில உண்மையிலேயே மரணத்தை பத்தி நினைப்பேன். ஒண்ணுமே இல்லை, டெத் ஃபியர்னு சொல்லுவாங்க. நீங்க டெத் ஃபியரை வெந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயமும் வராது. The first fear is death fear. நம்ம அறியாமலேயே அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல உள்ள கிடக்கு. அதனால நீங்க இன்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மரணம்னா என்ன, எதற்கு மரணம், யாருக்கு மரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லைங்கிற ஒரு உணர்வு ஒரு ஸ்டேஜ்ல வரும். சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி ஊக்கப்படுத்துவதற்காக. ஏன்னா ரொட்டீன் வேற இருக்கு. காலையில எழுந்திரிச்சு உடற்பயிற்சி, காய்கல்பா, தியானம், கண்ணாடி பயிற்சி, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா நிறைய கேட்பாங்க. அவன் எப்படியும் பண்ணியிருக்க மாட்டான். கேட்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னா புருவமத்தையே பார்க்கணுமா, வழக்கெண்ண பார்க்கணுமா, இடக்கெண்ண பார்க்கணுமா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கண்ணாடி அப்புறம் பார்க்கலாம். உன்னாடி பாருன்னு, உனக்குள்ளே நீ பாரு, அப்புறம் கண்ணாடி பாரு. சில ஆட்களுக்கு அப்படி அதெல்லாம் பார்த்துட்டா ஆகாயத்துல பறந்துடலாம், சூக்கம் சரியில விரிஞ்சிடும், உயர்ந்துடும் சிலவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஆசை. அதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும். மாற்றம் நிகழும். ஹியூமனிட்டிசம் வெளிப்படும், மனிதத்துவம் வெளிப்படும், அன்பாக இருந்து கத்துக்கணும். முதல்ல அதுதான் வேணும். முதல்ல உங்க மனைவியை நேசிங்க, உங்க கணவனை நேசிங்க. முதல்ல அன்புக்கு பயிற்சி பண்ணுங்க, மீதெல்லாம் தானா வரும். காலையில் எழுந்திரிச்சு உங்க கணவருக்கு குட் மார்னிங் சொல்லுங்களேன். நீங்க குட் மார்னிங் மேடம்னு சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. கேட்கும்போது சிரிச்சுட்டே கேட்பாங்க. அந்த சிரிப்புல இருக்கிற அழகு இருக்கு பாருங்க, தெய்வீகமா இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எந்த கணவனும் மனைவிக்கு குட் மார்னிங் சொல்றது இல்லை, மனைவி கணவனும் குட் மார்னிங் சொல்றது, வாழ்க வளமுடன் சொல்றது இல்லை. ஏதோ நம்ம கொஞ்சம் அவர் ஒருத்தர் கை வைத்துறாரு. உங்க மனைவி சிரிச்சாங்களா? பாத்தீங்களா? தெய்வீக சிரிப்பு எப்படின்னு கேளுங்க. நீங்க நாளைக்கு செய்து பாருங்களேன். நீங்க ஊருக்கு போனோன்னா, ஹலோ அத்தான், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஒருக்க நான் வெளியூர் நாட்டில் மலேசியாவில் உட்காந்துட்டு அங்கே மலேசியாவுக்கு போயிருந்தேன் பயிற்சி கொடுக்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களாம் நினைச்சிட்டாங்க ஒரு சாமியார் வராருன்னு சொல்லி நிறைய ரோஸ்லாம் வாங்கி, பட்டு அங்கிலாம் வாங்கி எல்லாம் பெண்களும் ஆண்களும் காத்துட்டு இருக்காங்க. நான் அங்கே போய் ஏரோட்ராமில் இறங்கியாச்சு. மெசேஜ் போயிட்டு வராரு வராரு. அவங்கெல்லாம் ரொம்ப குஷி, சாமியார் வராரு. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷூ, காஸ்ட்லி ஷூ, நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் இன் பண்ணி ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி, ஏன்னா முதல்ல வெளிநாட்டுக்கு போறேன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன். அவங்க எனக்கு மலர்லாம் கொடுத்து காலெல்லாம் விழ ஆரம்பிச்சாங்க. இது வம்பா இருந்த காலை மடிச்சு உள்ள வச்சுக்கிட்டேன். காலெல்லாம் விழப்படாதுங்கம்மா, எல்லாம் பெரிய ராஜோபச்சாரம். ஒரு 2 நாள் கழிச்சு என் ஒய்ஃப் இங்க இருந்து போன் பண்ணாங்க, எப்படி இருக்கீங்க, நடந்ததெல்லாம் சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, என்ன மகாராஜா? இல்ல இல்ல சே தஞ்சாவூர் பக்கம் சரபோஜி. ஓ, நீங்க சரபோஜி மன்னர் ஆயிட்டீரோனா என் மனைவிங்க ஒரு கமெண்ட். நான் எனக்கு கிடைக்கிற இதெல்லாம் சொன்னேன். ஓ, நீங்க சரபோஜி மன்னர் ஆயிட்டீங்களா? அப்ப அவங்க சொல்லும் போது எவ்வளவு நகைச்சுவை இருந்திருக்கும். நான் அவ்வளவு தூரத்துல போன்ல கேட்டோன்னா எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தமாஸ் பேசும். அத்தவங்க மனசு புண்படி அல்ல, தமாசா அவங்களுக்கு புரியுதா? இப்படி ஒரு வாழ்க்கையில ஹாப்பியா குட் மார்னிங் சொன்னா அவங்களுக்கு சந்தோஷம். சொல்லி பாருங்க. நீங்க இறுகி குறுகி இருக்காம, எதிர்பார்ப்பு இல்லாம சும்மா ஜோவியலா வாழ்க்கைய ஜோவியலா வச்சு. சப்ஜெக்ட் ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? எதுக்கு சப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் இருந்தா போறாதா? சப்ஜெக்ட விட்டுறலாம். ஆப்ஜெக்ட பிடிச்சுக்கோ. வாழ்க்கை ஒரு ஆப்ஜெக்ட், மனைவி ஒரு ஆப்ஜெக்ட், நகைச்சுவை ஒரு ஆப்ஜெக்ட். தேர் ஆர் சோ மெனி ஆப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்ட் ஒண்ணு தானே. இந்த ஒரு சப்ஜெக்ட் ஹாப்பியா இருக்கணுமானா அனைத்து ஆப்ஜெக்ட்ஸையும் மேக் இட் ஹாப்பி. ஒன்றும் கஷ்டமே இல்லை. அப்ப இன்னையில இருந்து ரொம்ப ஜோவியலா சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க பையன் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. உங்க மனசுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னு மனசுல பட்டா வாங்கிறீங்க, போதும். ஐயோ சேர்த்து வைக்கலன்னு ஒன்னும் ஆகாது, எல்லாம் ஆகும். ஆக வேண்டியதெல்லாம் ஆகும். இப்படி மேக் இட் ஃப்ரீ.